புதுசா கார் வாங்க பிளான் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா நெறைய ரிவ்யூ வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமான ஒரு டெர்ம் என்பிஹெச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன? ஏது? இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்பிஹெச். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாய்ஸ் அண்ட் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைப்ரேஷன் அண்ட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்ஷ்னஸ். ஸோ இந்த நாய்ஸ்ங்கிறது கேபினோட நாய்ஸ். அதாவது கேபின்குள்ள வெளிய இருக்க நாய்ஸ் எந்த அளவுக்கு உள்ள வருது. உதாரணத்துக்கு டயரோட நாய்ஸ், அந்த ரோடோட நாய்ஸ், அதுக்கப்புறம் வெளிய யாராவது இருக்கும்போது அந்த ஹார்னோட நாய்ஸ், பிளஸ் வேற ஏதாவது இந்த கத கத கதன்னு அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு அது உள்ள வருதுங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் வந்து இன்ஜினோட வைப்ரேஷன். ஸோ இன்ஜினோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு கேபின்குள்ள இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த டோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த சைடில் அந்த ஃப்ரண்ட்ல அந்த டேஷ் போர்ட்ஸ் இது எல்லாமே வைப்ரேட் ஆகுதா, எப்படி இருக்கு ஸ்டீரிங், இதெல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் அடுத்த விஷயம் ஹார்ஷ்னஸ். அந்த டோர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு மெட்டல்ஸ், அந்த பார்ட்ஸ் இது எல்லாமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு பிரீமியமா இருக்கு, இது எல்லாமே தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் கார் வந்து எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு, சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கா, பிரீமியம் ஃபீல் தருதா எல்லாமே பார்த்து சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த என்பிஹெச். ஸோ இந்த வீடியோல என்பிஹெச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது 4ல உங்களுக்கு சூட்டபிள் ஆனது எது, அது என்னன்னு சொல்லி தான் அடுத்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.